தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கே அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க தான் ஆட்சியை நடத்துகிறாங்க, அரசியல்வாதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிற பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா? அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் அரசு அதிகாரிகள் அவங்களுடைய முடிவுகளை எடுக்கிறாங்களா? எல்லா அரசு அதிகாரிகளும் கிடையாது. முக்கியமான பொசிஷனில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அவங்க தான் டெசிஷன் எடுக்கிறாங்க. அரசியல்வாதிகள் வெறும் பொம்மையாக தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், இப்படின்னு சொல்கிற பல நபர்கள், ஈவன் சீமான் அவர்களும் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் இந்த என்டிகேக்கும் இடையே ஒரு பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைம்லலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அரசாங்கம் தெரிந்துதான் நடத்துகிறதா, இல்லை அரசியல்வாதிகள் இதை கண்டும் காணாமல் விட்டு விடுறாங்களா அப்படிங்கிற கேள்வியுடன் என்டிகேயும் அவங்களுடைய பலதரப்பட்ட போராட்டத்தை எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ மறுபடியும் ஒரு பெரிய சிக்கல். கவர்மெண்ட் எய்டட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய இன்டர்நெட் பிஎஸ்என்எலுக்கு இன்னும் நம்ம பணம் கொடுக்கல, இப்படி போயிட்டே இருந்தால் எப்படிப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை அண்ணாமலை அவர்கள் கேட்குறாங்க. இதனால் பாதிக்கப்படுவது நீங்களோ நாங்களோ கிடையாதுங்க, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை யார் மறுத்திருப்பார்? கண்டிப்பாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மறுத்திருப்பார்கள். அப்படின்னா என்ன நடந்துச்சு, ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குங்க. அதுதான் ஆழமான அரசியல் சதுரங்கம். பொதுவாக ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா அண்ணாமலை அவர்கள் சொன்னது போய், இங்கே பாருங்கள் நான் எல்லா துறை அதிகாரிகளிடமும் கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சார் ஒவ்வொன்றும் 6 மாதத்துக்கு ஒரு கட்ட நாங்கள் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது அண்ணாமலை அவர்கள் வேணும்னே பொய் குற்றச்சாட்டை சொல்கிறாரு. யாராவது இந்த அறகுறையாக பேசிகிட்டு இருக்கவங்களை பார்த்து மீடியாக்கள் செய்திகளை வெளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் அவருடைய குறிப்பாக பதிலாக கூறுகிறார். உடனே அண்ணாமலை அவர்கள் சும்மா இருந்திருப்பாரா? பாருங்கள் இவ்வளவு பெண்டிங் இருக்குது, இத்தனை ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்குது நான் சொன்ன உடனே அவசரமாக அந்த அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பெண்டிங் பேமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து ஒன்று தெரியுது, இங்கே அரசியல்வாதிகள் ஆட்சியை நடத்தவில்லை, அரசு அதிகாரிகள் ஆட்சியை நடத்துகிறார்கள். ஒரு தவறு கண்டுபிடிக்கப்படும் போது அரசியல்வாதிகள் அதற்கான பதிலை சொல்லும்போது அரசு இயந்திரம் சரியாக வேலை செய்கிறது. அது இல்லைன்னா அரசு இயந்திரம் அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதை இன்னொரு இடத்துலையும் நம்ம உறுதிப்படுத்தலாம். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி, தென்காசி போன்ற பகுதிகளில் இந்த கேரளாவினுடைய குப்பை கொட்டப்பட்டது. கேரளாவினுடைய குப்பை கொட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறத 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, வாண்டடாக பல வருடங்களாக கொட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இங்கே கொட்டினா யாருப்பா கேட்க போகிறா அப்படிங்கிற அசால்ட்டு, ஒரு அசட்டு தைரியம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அசட்டு தைரியத்துக்கு இப்போ பல நபர்களும் சேர்ந்து ஒரு முடிவுரை எழுதியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொட்டப்படக்கூடிய குப்பைகள் கேரளாவுக்கே திரும்ப அனுப்பப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு கேரளா முழுவதுமே வைரல். பல நபர்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்பா அங்கே போய் ஒரு லேண்டை லீஸ் பண்ணி கேரளா அரசாங்கம் எடுத்து அங்கே மருத்துவ கழிவுகளை எரித்ததோ இல்லாட்டி புதைப்பதோ அப்படிங்கிறதெல்லாம் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய நபர்களே இப்போது கேரளா அரசாங்கத்துக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அரசு அதிகாரிகளுடைய அஜாக்கிரதை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த வேஸ்ட்டுகள் வந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அஜாக்கிரதை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், இதுவரையிலும் இதை கண்டும் காணாமல் இருந்த அரசியல்வாதிகள். மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவசரமாக வேலை நடக்குது, கேரளாவினுடைய ஆஃபீஸர்ஸ் உள்ளே வராங்க, இது பயப்படுற அளவுக்கான குப்பைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் பல லாரிகள் கொண்டு கேரளாவுக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுல நாம் மறுபடியும் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அதுதான் பீஃப் சர்ச்சை. பார்த்தீங்களா, நான் முதலே சொன்னேன், ஒரு விஷயத்தை சில நபர்கள் சுட்டி காண்பித்த பிறகு தான் இங்கே எல்லா மாற்றமும் நிகழும். நாம் வீடியோ போட்டுட்ருக்கோம், அரசியல் சதுரங்கம் இவ்வளவு ஹிட் அடிப்பதற்கான காரணம் என்ன? எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, எத்தனையோ பார்ட்டி வைஸாக யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. லட்சமாக அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து, யூடியூபும் சம்பளம் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் பல கட்சிகளும் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து நிறைய பேர் வீடியோ போட வச்சாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு க்ரெடிபிலிட்டி அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட மிஸ் ஆகுது. அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற அந்த தைரியம் நம்மகிட்ட இருக்கிறது தான் இங்கே பெரிய ப்ளஸ். அதே மாதிரியான ஒரு ப்ளஸ் தான் பீஃப் விஷயத்தில் நம்ம 2 தினங்கள் காணொலி பதிவு பண்ணோம். ஒன்று, பீஃபுங்கிறது அந்த பட்டியலில் இல்லை, இதுக்கு ஒரு பிரச்சனை வருமா இருக்கும் அப்படிங்கிற காணொலி. அடுத்தது, நீலம் பண்பாட்டு மையம் அப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க, அவங்க கேட்டுட்டாங்க. உடனடியாக அங்கே ஸ்டால் நம்பர் 17 பீஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா நபர்களும், அரசியல்வாதிகள், ஹைனாக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உடன்பிறப்புகள், ஊப்பிக்கள் எல்லாருமே நீலம் பண்பாட்டு மையம் ஓசிக்கு சாப்பிட்றதுக்கு நீ அலையாத, இங்கே பாரு 17வது நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீலம் பண்பாட்டு மையத்தையும் ரஞ்சித்தையும் போட்டு கழுவி ஊற்றிட்டாங்க. அப்படி கழுவி ஊற்றுனது மட்டும் இல்லாமல் சன் டிவிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, பீஃப் சாப்பாடை பற்றியே எல்லாரும் பேசுகிற மாதிரி நிறைய வீடியோக்களை வெளியில் விடுறாங்க.
கடைசி தினத்தை நேற்றைய தினம் சன் டிவியில் போய் நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசுவார், சூப்பராக இருக்குது சாப்பாடு, அதுவும் பீஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பீஃபை பற்றி பேசுவார். இன்னொரு பொண்ணை வச்சு பேச வைப்பாங்க, பீஃப் செமையாக இருந்துச்சு, பீஃப் தான் நாங்கள் வந்த பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே வந்து மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பீஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக இன்றைக்கி அதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இது தொடங்கி 3-4 நாள் ஆச்சு. 2 தினங்கள் நானும் அதே ஸ்டாலில் தான் போய் சாப்பிட்டோம். அங்கே வெறும் சிக்கன் மட்டும்தான் இருந்துச்சே தவிர பீஃப் அப்படிங்கிறது இல்லை. நாங்கள் எப்போ இந்த பிரச்சனையை எழுப்பினோமோ அப்போ மதியத்துக்கு பிறகு 10 கிலோ பீஃபை கொண்டு வந்து அங்கே என்ன செஞ்சுருக்காங்க, சமைச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் சொன்னதுனால தான் இங்கே பீஃப் வந்துச்சே தவிர பீஃப் பை டிஃபால்ட்டாக வரல அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், அரசியல்வாதிகள் இந்த ஆட்சியை நடத்துகிறார்களா, அரசு அதிகாரிகள் இந்த ஆட்சியை நடத்துகிறார்களா அப்படின்னு சொல்லி. சரிப்பா, 5ஆம் வகுப்புலேருந்து 8வது வகுப்பு வரை ஃபுல் பாஸ் அப்படின்னு சொல்கிறத மத்திய அரசாங்கம் நீக்கி விட்டது, மாநில அரசாங்கத்தால் நீக்க முடியாது. 8வது வகுப்பு வரை எல்லோரும் படிப்பது, இதனால் பல பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல்கிற மாநில அரசாங்கத்தினுடைய முடிவு ரொம்ப நல்லது தான், சப்போர்ட், கிரேட் சப்போர்ட். பட் 5வது வகுப்புலேருந்து 8வது வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவ மாணவிகள் நல்லபடியாக படிக்கிறாங்களா, எப்படி படித்தாலும் ஆல் பாஸ் தானே அப்படின்னு சொல்கிற அந்த அளவுக்கு இல்லாமல் நல்லபடியாக படிக்கிறாங்களா, அரசு பள்ளிகளில் இந்த மாதிரியான படிப்புகள் நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா, அதை மட்டும் அரசு இயந்திரம் சரிபார்த்தார்கள் என்றால் சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு 25 சீட்டாவது வேணுமாப்ல அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் சொல்ல, அது திருமாவளவனுக்கு அடுத்த சிக்கலை உருவாக்க தனிநபர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க, பைத்தியக்காரர்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். ஆனால் கட்சி அப்படின்னு சொல்லும்போது கட்சிக்கான முடிவுகள் இருக்குது, கொள்கைகள் இருக்குது, அது சம்பந்தமான முடிவுகளை நான் தான் எடுக்கணும், கட்சியினுடைய தலைமை எடுக்குமே தவிர தனிநபர்கள் அப்படிங்கிறவங்களை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாரோ தொல் திருமாவளவன் அவர்கள் அதே மாதிரியான ரியாக்ஷனை வன்னியரசுக்கும் கொடுத்திருக்கிறார். ஸோ 2 சீட்டுக்கு மேலே நீங்கள் வாங்கவே மாட்டிங்களா திருமாவளவன் அவர்களே, 6 சீட்டு 7 சீட்டு 8 சீட்டுக்கு மேலே வாங்கவே மாட்டிங்களா, டபுள் டிஜிட்டில் நம்ம போக வேண்டாமான்னு கேட்டால், திமுகவினுடைய எல்லா வேலைகளுக்கும் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதான்னு கேட்டால் அங்கேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை திமுகவுடன் எங்களுக்கு எல்லாத்துலேயுமே உடன்பாடு கிடையாது, எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்காக ஒரு பெரிய டெசிஷன், எலெக்ஷன் ஓரியன்டாக ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது ஒரு பிக் டெசிஷன் அப்படிங்கிறார். ஸோ உங்கள் மனசில் முழுக்க எலெக்ஷன் சம்மந்தமாக சீட்டு மட்டும்தான் உங்களுடைய நலனாக இருக்கிறது. மக்கள் நலனை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு தலைவராக திருமாவளவன் அவர்கள் மாறி வருகிறார்கள் அப்படிங்கிற கமெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடிகிறது. மக்கள் நலன் இருந்திருந்தால் எங்களுக்கு திமுக கூட உரசல் இருக்குது, ஆனாலும் நாங்கள் அதை பேசி முடிச்சுக்கிடுவோம், நாங்களே உள்ளக்க அடி போட்டுக்கிடுவோம், நாங்களே சண்டை போட்டுக்கிடுவோம், நாங்களே இதை சரிப்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எகெயின் அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இரட்டை டிஜிட் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? இப்போ வந்து நிறைய விதமான மனசாட்சிகள் இருக்கே, வன்னியரசனுடைய மனசாட்சியின்படி 25 சீட்டாவது நம்ம கேட்கணும்னு சொல்கிறாரு, அது உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது, அவ்வளோ பெருசாலாம் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்களுடைய பதில் இருந்தது. இப்போது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ கடைசி வரையிலும் விசிக அப்படின்னு சொல்லும்போது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, அப்படி இல்லைனா ஒரு 8 சீட்டுக்குள்ளே 10 சீட்டுக்குள்ளே முடங்கக்கூடிய ஒரு கட்சியாக மட்டுமே பார்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயத்தை இப்போது பலரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். தமது சொத்துக்கு போலி பத்திரம் 8 வருடங்களாக போராடக்கூடிய ஒரு நபருடைய வீடியோ ரொம்ப வைரல். ஐயா ராசாக்களே, உண்மையிலே அவர் சொன்னது உண்மைதான். என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டுக்காரன் வந்தால் எங்களை ஆட்சி செஞ்சால் அதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமா, எங்கள் நாட்டுக்குள்ளேயே எங்கள் கூடயே பழகிட்டு போலி பத்திரத்தெல்லாம் உருவாக்கி கொடுத்து, போலி பட்டாலாம் உருவாக்கி கொடுத்து, எங்களுடைய ரத்தத்தை உரிந்து குடித்து, நாங்கள் கேள்வி கேட்டால் அங்கே போ இங்கே போன்னு சொல்லி அழக்கழிச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா. 8 வருடங்க ஏதோ திமுக மட்டும் இதில் குத்தம் சொல்ல முடியாது. 2.5 வருஷங்களாக திமுக இருக்குதுன்னா 5.5 வருடங்களாக அதிமுக பீரியட். ஸோ 8 வருடங்களாக மக்கள் இதே நிலைமையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சால சிறந்த எக்ஸாம்பிள் தான் இது. வாங்க 5 முனை போட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி, அந்த ஒரு பெரிய நேர்காணல் போல் 5 முனை போட்டி அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருக்காங்க. அப்போ கீழே என்ன வரணும், 5 பேருடைய புகைப்படமும் பெயரும் வர வேண்டும், கட்சியினுடைய பெயரும் வர வேண்டும். அங்கே நாம் தமிழர் கட்சியை விலக்கி விட்டார்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுடைய புகைப்படத்தை போட பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்திருக்கு. என்னங்க சார் ஊடக தர்மம் நல்லா இருக்கா? இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் எடுத்து வச்சுருக்கேங்க. ஆனால் மக்கள் யோசிப்பாங்க, இந்த செய்திகள்லாம் மக்கள் 1க்கு 2 முறை கேட்பாங்க, 4 பேருக்கு பகிர்வார்கள், ஏகப்பட்ட மாற்றம் வரும், வந்தே தீரும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.